ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸெப்ஷன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸெப்ஷன் அப்படின்னா என்னன்னா, நீங்க இப்போ ஜாவா ப்ரோக்ராம்ஸ்லாம் ரன் பண்ணி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு மோர் தென் 75% ஆஃப் த ஜாவா கிளாஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நீங்க ரன் பண்ணி பார்த்துருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஆமா. எரர்ஸ் வந்து த்ரோ பண்ணிருக்கும். கரெக்டா? 2 டைப்ஸா டிஃபைன் பண்ணுவாங்க. எரர்ஸ்னு சொல்லுவாங்க, எக்ஸெப்ஷனும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அந்த எக்ஸெப்ஷன்ஸ்லயுமே 2 டைப்ஸ் இருக்குது. செக்டு எக்ஸெப்ஷன், ஓகே. அன்செக்டு எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? எக்ஸெப்ஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ உங்களுக்கு நீங்க சொன்னீங்க அரே அவுட் ஆஃப் பவுண்ட் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். ஸோ இந்த மாதிரி எக்ஸெப்ஷன்லாம் வந்துச்சுன்னா உங்க ப்ரோக்ராமோட ஃப்ளோ என்ன ஆகும்? அப்படியே ஸ்டாப் ஆயிடுமா, இல்ல அதுக்கப்புறம் இருக்க லைன்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகும்? இப்போ 100 லைன்ஸ் கன்சோல் ஆஃப் இருக்கு. கோட் உங்க ப்ரோக்ராம்ல இருக்குது அப்படின்னா ஒரு 10th லைன்ல எரர் வந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு லைன்னால உங்க ப்ரோக்ராமோட ஃப்ளோவே பிரேக் ஆயிடும். கரெக்டா? அதுக்கப்புறம் இருக்க எந்த லைன்ஸுமே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. நடக்கிறத நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். அது வந்து ஒரு எக்ஸெப்ஷன். சின்டாக்ஸ் வைஸ் அது எரர் கிடையாது. ஜாவா வந்து அது உங்களுக்கு அக்செப்ட் பண்ணதும். ஸோ சின்டாக்ஸ் வைஸ் அது எரர் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு எக்ஸெப்ஷன். நீங்க இன்புட் கொடுக்கறனால வர எக்ஸெப்ஷனா இருக்கலாம். அந்த லாஜிக்ல வரக்கூடிய சேஞ்சஸ்னால வர்றதான் எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஓகே. லைன்னால என்னோட ப்ரோக்ராமோட மொத்த ஃப்ளோவும் வந்து பிரேக் ஆகாம நான் வந்து மெயின்டைன் பண்ணலாம். எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்றது வழியா. ஸோ அதான் வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்டிலிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு லைனுக்கு பதிலா எனக்கு இன்கேஸ் அது எக்ஸெப்ஷன் த்ரோ ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அதுக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவா இருக்கக்கூடிய லைன் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் உள்ள லைன்ஸும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அந்த எரர் வரும். ஸோ அந்த பர்டிகுலர் எரருக்கு பதிலா உங்களுக்கு வேற ஒரு லைன் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி நீங்க உள்ள கோட் பண்ணிருப்பீங்க. ஸோ ரிமைனிங் ஓகே. லைன்ஸ் ஆஃப் கோடும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அந்த லைனுக்கு பதிலா வேற ஒரு லைன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு உங்களுக்கு ரிமைனிங் லைன்ஸ் ஆஃப் கோடுமே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஓகே. 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 எக்ஸெப்ஷனை நீங்க ஹேண்டில் பண்றதுனால உங்க ப்ரோக்ராமோட நார்மல் ஃப்ளோவை உங்களால மெயின்டைன் பண்ண முடியும். இதுதான் ஃபைன், ஃபைன். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கோட அட்வான்டேஜ். இதே இது வந்து எரர்ஸ் அப்படின்னா என்னன்னா சின்டாக்ஸ் வைஸ் வரக்கூடிய எரர்ஸ். அதெல்லாம் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. நீங்க ரிசால்வ் பண்ணாதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆகும். ஓகே. ஸோ அதை வந்து எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸெப்ஷன் அப்படின்னா லைக் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட். அந்த ஈவெண்ட் நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. கரெக்டா? இன்புட் நீங்க வேற இன்புட் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் நார்மலா எக்ஸிக்யூட் ஆகும். சம் கேசஸ் ஆஃப் இன்புட்டுக்கு மட்டும் தான் எனக்கு அந்த எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும். ஸோ அதனால ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்னால எனக்கு அந்த எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும். அது எதர் கம்பைல் டைம்லயும் த்ரோ ஆகலாம், ரன் டைம்லயும் த்ரோ ஆகலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி த்ரோ ஆகிறதுனால என்னோட ப்ரோக்ராமோட ஃப்ளோ வந்து எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அதை தான் வந்து எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன? எக்ஸெப்ஷனோட அட்வான்டேஜ் என்னோட நார்மல் ப்ரோக்ராமோட நார்மல் ஃப்ளோவை என்னால மெயின்டைன் பண்ண முடியும். இந்த ஒரு லைனால எனக்கு ரிமைனிங் லைன்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகாது. ஓகே. ஓகே. இப்போ இந்த எக்ஸெப்ஷன் வந்து எந்த கிளாஸ் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற இதுக்கு வந்து ஒரு ரூட் கிளாஸ் இருக்குது. அது என்ன கிளாஸ் அப்படின்னா த்ரோவபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. லேங் அப்படிங்கிற பேக்கேஜ்ல த்ரோவபிள் அப்படிங்கிற கிளாஸ் தான் வந்து ஜாவால இருக்கிற எக்ஸெப்ஷன் எல்லாத்துக்குமே ரூட் கிளாஸ். த்ரோவபிள் அப்படிங்கிற கிளாஸ். அதுல இருந்து 2 சப் கிளாஸ் வரும். ஒன்னு என்னன்னா எக்ஸெப்ஷன், இன்னொன்னு என்னன்னா எரர்னு சொல்லுவாங்க. எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறதுமே ஒரு கிளாஸ், எரர் அப்படிங்கிறதுமே இன்னொரு கிளாஸ். இந்த ரெண்டு கிளாஸ்மே த்ரோவபிள் அப்படிங்கிற மெயின் கிளாஸ்ல இருந்து வந்த சப் கிளாஸஸ். ஓகே. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னா செக்டு எக்ஸெப்ஷன், அன்செக்டு எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க. அன்செக்டு எக்ஸெப்ஷனை எரர்னு சொல்லலாம். டைரக்டா அந்த த்ரோவபிள் கிளாஸ்ல இருந்து இன்ஹெரிட் ஆகி வந்துச்சு அப்படின்னா அதான் வந்து செக்டு எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க. லைக் அந்த த்ரோவபிள் கிளாஸே வந்து எனக்கு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணிருச்சு அப்படின்னா அதான் வந்து செக்டு எக்ஸெப்ஷன். மோஸ்ட்லி கம்பைல் டைம்ல இந்த எக்ஸெப்ஷன் நம்மளுக்கு த்ரோ ஆயிடும். மோஸ்ட்லி இன்புட் அவுட்புட்ல வரக்கூடிய எக்ஸெப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன் அப்படின்னா என்னன்னா இப்போ நீங்க ஜாவா ப்ரோக்ராம் எழுதிட்டு இருக்கீங்க. இந்த ப்ரோக்ராமை நீங்க டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ கனெக்ட் பண்றப்போ டேட்டாபேஸ்ல இன்சர்ட் அப்டேட் அந்த மாதிரி ஆபரேஷன்ஸ் பண்றதுக்கான லாஜிக்மே நீங்க இந்த ஜாவா கோட்ல தான் எழுதுவீங்க. ஓகே. ஸோ அதுல உங்களுக்கு ஏதாவது எக்ஸெப்ஷன் த்ரோ ஆச்சுன்னா அதான் எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலா இப்போ நம்ம ரன் பண்றோம்னா எக்லிப்ஸ்ல ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? ஸோ இதே இது ஜாவாவை வந்து நம்ம நார்மல் நோட் பேட்லயுமே ரன் பண்ணலாம். கமாண்ட் ப்ராம்ப்ட் வச்சு ரன் பண்ணலாம். கமாண்ட் ப்ராம்ப்ட் வச்சு ரன் பண்ணலாம். ஸோ அப்படி ரன் பண்றப்போ நம்ம 2 கமாண்ட்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு கமாண்ட் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா டாட் கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்றதுக்காக கொடுப்பாங்க.
ஸோ ஜாவால வந்து டாட் கிளாஸ் ஃபைல்னு ஒரு ஃபைல் வந்து உள்ள கிரியேட் ஆகும். ஸோ அது கிரியேட் ஆகிறதுக்காக ஃபர்ஸ்ட் கமாண்ட் கொடுப்பாங்க. ஸோ அது என்னன்னா கம்பைல் பண்றதுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தான் ரன் ஓகே பண்றதுக்கான கமாண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டாட் கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகுறதுனால தான் ஜாவா வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸோ யூஸ்வலா இப்படி நீங்க வேற ஒரு மிஷின்ல அந்த ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணாலுமே அங்கேயும் உங்களுக்கு அந்த டாட் கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகி அந்த கிளாஸ் ஃபைல் தான் ரன் ஆகும். ஸோ அது ஒரு ரீசன்னால தான் ஜாவா வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்து கம்பைல் பண்றதுன்னா அந்த டைம்ல உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். அது அந்த ஃபர்ஸ்ட் கமாண்ட் கொடுக்கும் போதே உங்களுக்கு சின்டாக்ஸ் வைஸ் எரர் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எக்ஸெப்ஷன் இருந்தாலும் சரி, அது எல்லாமே கம்பைல் டைம்லயே உங்களுக்கு த்ரோ ஆகும். ஓகே. ஸோ அன்செக்டு எக்ஸெப்ஷன் அப்படின்னா ரன் டைம்ல வரக்கூடிய எக்ஸெப்ஷன் எல்லாமே அன்செக்டு எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க. ரன் டைம்னா நீங்க ப்ரோக்ராம ரன் பண்ணும்போது தான் இன்புட் கொடுப்பீங்க கரெக்டா? ஸோ அந்த இன்புட் கொடுக்கும்போது அந்த இன்புட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸெப்ஷன்ஸ்லாம் த்ரோ ஆகும். ஸோ அது எல்லாமே வந்து அன்செக்டு எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் அரித்தமேட்டிக் எக்ஸெப்ஷன். அரித்தமேட்டிக் எக்ஸெப்ஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க a டிவைடட் பை 0ன்னு கொடுக்குறீங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்குது. ஸோ இங்க நீங்க ஏக்கு வந்து நீங்க இன்புட் யூசர்ட்ட இருந்து வாங்கி உள்ள பாஸ் பண்றீங்க. இந்த ஏவோட வேல்யூ யூசர் 0ன்னு கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணாது. 0 டிவைடட் பை 0 உங்களுக்கு எரர் கிடையாது. இதே இது ஏ வந்து 0வை தாண்டி வேற ஏதாவது நம்பர்ஸ் யூசர் இன்புட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டைம்ல உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். கரெக்டா? எந்த நம்பரையுமே நம்மளால 0 டிவைட் பண்ண முடியாது. சோ இது வந்து ரன் டைம்ல வர்றது. யூசர் கொடுக்குற இன்புட்டை பேஸ் பண்ணி எனக்கு இந்த எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும். உங்களுக்கு ப்ரோக்ராம் வைஸ் எரர் கிடையாது, ரன் டைம்ல வருது. ப்ரோக்ராம் நீங்க ரன் பண்றப்போ உங்களுக்கு எரர் த்ரோ ஆகுது. சோ அதான் ரன் டைம் எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க. அது எல்லாமே அன்செக்டு எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற நேமாலையுமே டினோட் பண்ணலாம். நீங்க சொன்னீங்க அரே அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன், அரித்தமேட்டிக் எக்ஸெப்ஷன், நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன், இது எல்லாமே ரன் டைம்ல வர்றதுதான். ஏன்னா நீங்க வேல்யூ கொடுத்தீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு ப்ரோக்ராம சேவ் பண்றப்போ அதெல்லாம் செக் பண்ணாது. வெறும் சின்டாக்ஸ் மட்டும் தான் செக் பண்ணும். சோ இதெல்லாமே நீங்க கொடுக்குற இன்புட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய எரர்ஸ். ஓகேங்களா? இந்த எக்ஸெப்ஷன்லாம் வந்து நீங்க ப்ரோக்ராம சேவ் பண்ணும்போது கம்பைல் பண்ணும்போது உங்களுக்கு செக் ஆகாது, ரன் பண்ணும்போது மட்டும் தான் செக் ஆகும். அதுக்கப்புறம் எரர்ஸ் அப்படின்னா என்னன்னா, இது எல்லாமே இர்ரெக்கவரபிள். என்னால வந்து இந்த எரர்ஸ் வந்து ரெக்டிஃபையே பண்ண முடியாது. லைக் எரர் சின்டாக்ஸ் எரரா இருந்தா ஓகே, நான் போய் ப்ரோக்ராம போய் சேஞ்ச் பண்ணா மட்டும் தான் எனக்கு அந்த ப்ரோக்ராமோட நார்மல் கோட் திருப்பி கிடைக்கும். சோ அது வரைக்கும் எனக்கு அந்த நார்மல் கிடைக்காது. பண்ண முடியும்ன்றீங்க கரெக்ட்டா? சின்டாக்ஸ் வைஸ் எரர் இருக்கிறதெல்லாம் உங்களால போய் நீங்க சேஞ்ச் பண்ணாம அந்த ப்ரோக்ராம நீங்க மாடிஃபை பண்ணா மட்டும் தான் உங்களால திருப்பி அந்த நார்மல் ஃப்ளோக்கு கொண்டு வர முடியும். உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது எரர்ஸ். ஓகே ஓகே. எக்ஸெப்ஷன்ஸ் மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும், எரர்ஸ் ஹேண்டில் பண்ண முடியாது. அவுட் ஆஃப் சம் எக்ஸாம்பிள் என்ன, அவுட் ஆஃப் மெமரி எரர். நீங்க மெமரி எல்லாம் அலோகேட் பண்றப்போ மெமரி ஓவர்ஃப்ளோ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் மெமரி எரர். சோ இந்த மாதிரி எரர்ஸ்லாம் உங்களுக்கு த்ரோ ஆகும். விர்ச்சுவல் மிஷின் எரர் அப்படின்னா இது எக்ஸெப்ஷன் கிடையாது, எரர்ஸ். இது அசர்ஷன் எரர் நான் பார்த்தேன். ஓகே ஓகே. சோ நம்ம எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கரெக்டா? சோ அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 4 கீவேர்ட்ஸ் இருக்குது. ஒன்னு ட்ரை, இன்னொன்னு கேட்ச், ஃபைனலி அப்படின்னு சொல்லிட்டு 3 பிளாக்ஸ் இருக்குது. இது போக வேற என்ன இருக்குது அப்படின்னா த்ரோன்னு ஒண்ணு இருக்குது, த்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் எக்ஸெப்ஷன்ஸ் ஃபுல்லுமே ஹேண்டில் பண்ணுவாங்க. மெயினா ஹேண்டில் பண்றதுக்கு எதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ட்ரை அண்ட் கேட்ச் தான் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரை அப்படின்னா என்னன்னா இது ஒரு பிளாக் தான். ட்ரை அப்படிங்கிற ஒரு பிளாக் தான். இந்த பிளாக்குக்குள்ள நீங்க அன்சேஃப் கோட் எல்லாத்தையுமே பிளேஸ் பண்ணலாம். அன்சேஃப் கோட் அப்படின்னா என்னன்னா இந்த பர்டிகுலர் லைன்ல எனக்கு எரர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி கோட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து ட்ரை அப்படிங்கிற இந்த பிளாக் யூஸ் பண்ணி உள்ள பிளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இங்க எரர் வந்துச்சு அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் இங்க நான் a டிவைடட் பை 0 கொடுத்துருக்கேன். எனக்கு ஏல வந்து 1 இல்ல வேற ஏதாவது நியூமரிக் வேல்யூ வரும்போது எனக்கு எரர் த்ரோ ஆகும் கரெக்டா? சோ அப்ப எரர் த்ரோ ஆகுறப்போ எனக்கு இந்த எரர் த்ரோ ஆகும், ஒரு எக்ஸெப்ஷன் எனக்கு கிரியேட் ஆகும். சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் கேட்ச் அப்படிங்கிற பிளாக். இங்க வரக்கூடிய எரரை இங்கதான் வந்து கேட்ச் பண்ணும். இங்க வரக்கூடிய எக்ஸெப்ஷன் வந்து இங்க கேட்ச் ஆயிடும்.
சோ ஓகே இங்க என்னன்னா நீங்க பை டிஃபால்ட்டா பேரண்ட் கிளாஸ் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற கிளாஸை வந்து நீங்க உள்ள பாஸ் பண்ணிருப்பீங்க அந்த கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட். இது வந்து என்னன்னா நம்ம பேஸ் கிளாஸ் ஃபார் ஆல் எக்ஸெப்ஷன் சொல்லி பார்த்திருப்போம் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற கிளாஸ். ஸோ அது போக அரித்தமேட்டிக் எக்ஸெப்ஷன், நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன், அரே அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன், இது எல்லாமே செப்பரேட் கிளாஸஸ். உங்களுக்கு இங்க பாஸ் ஆக போற எக்ஸெப்ஷன் என்ன எக்ஸெப்ஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க அந்த எக்ஸெப்ஷனோட நேம் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க பேஸ் கிளாஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன எக்ஸெப்ஷன் வந்தாலும் சரி அதை நீங்க ஹேண்டில் பண்ணிடும். ஓகே சோ ஒரு ட்ரை பிளாக் தான் இருக்கணும். பட் ஆனா எத்தனை கேஷ் பிளாக்னாலும் இருக்கலாம். ஒரு ட்ரைக்கு எத்தனை கேஷ் பிளாக்னாலும் இருக்கலாம். ட்ரை பிளாக் கண்டிப்பா ஃபாலோட் பை கேஷ் பிளாக் நீங்க எழுதியே ஆகணும். ஏன்னா இங்க வரக்கூடிய எக்ஸெப்ஷனை நீங்க ஹேண்டில் பண்றது உங்களுக்கு கேஷ் பிளாக் வேணும். ஓகே கண்டிப்பா இருக்கணும். ஒரு ட்ரைக்கு நீங்க எத்தனை கேஷ் பிளாக்னாலும் எழுதிக்கலாம். ஒரு ட்ரைக்கு எத்தனை கேட்ச் பிளாக் வேணா எழுதிக்கலாம். ஓகே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ட்ரைக்குள்ள ட்ரை பிளாக் எழுத முடியுமா? எழுதலாம். இந்த if நெஸ்டட் ட்ரை எழுதலாம். 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 ஓகே 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 அந்த ட்ரை லைக் அந்த கேட்ச் மட்டும் நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணிடணும். ட்ரைக்கு அப்புறம் கேட்ச் இருக்கிற மாதிரி. ஓகே சோ நெக்ஸ்ட் என்னன்னா ஃபைனலி அப்படிங்கிறதுமே ஒரு பிளாக் தான். ஃபைனலி பிளாக் வந்து கண்டிப்பா ஒரே ஒரு டைம் தான் எழுதணும். ஒரு ட்ரை ஒரு கேட்ச், அது ஒரு ட்ரைக்கு அப்புறம் கேட்ச், அதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரே ஒரு ஃபைனலி பிளாக் மட்டும் தான் அந்த ப்ரோக்ராம்ல எழுத முடியும். சோ இந்த ஃபைனலி பிளாக் என்ன பண்ணும் அப்படின்னா irrespective ஆஃப் த எக்ஸெப்ஷன் எனக்கு வந்தாலும் சரி வரனாலும் சரி ஃபைனலி பிளாக்ல இருக்கக்கூடிய கோட் எனக்கு கண்டிப்பா எக்ஸிக்யூட் ஆயிடும். மெயினா எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைல் ஆபரேஷன்ஸ்ல வந்து நீங்க ஃபைலை ஓபன் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு எக்ஸெப்ஷன்ஸ் த்ரோ ஆனனால உங்களுக்கு ஃபைலை க்ளோஸ் பண்ணாமயே நீங்க ப்ரோக்ராம் விட்டு லீவ் ஆன மாதிரி இருக்கும். சோ அப்போ நீங்க ஓகே ஃபைனல்ல வந்து ஃபைலோட க்ளோஸ் ஆபரேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் கண்டிப்பா க்ளோஸ் ஆயிடும். சோ அந்த மாதிரி ஓகே கண்டிப்பா எனக்கு இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகணும், என்ன எக்ஸெப்ஷன் வந்தாலும் சரி இல்ல வரனாலும் சரி எனக்கு இந்த பர்டிகுலர் லைன் கண்டிப்பா எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா நீங்க அதெல்லாமே நீங்க ஃபைனலி பிளாக்ல போடலாம். ஓகே சோ நெக்ஸ்ட் என்னன்னா த்ரோ, அதுக்கப்புறம் த்ரோ அப்படிங்கிறது என்னன்னா இந்த ட்ரை கேட்ச் இல்லாம நான் ஒரு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்றேன் பை யூசிங் நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணி த்ரோ பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி த்ரோ பண்ணிக்கலாம். த்ரோ வந்து த்ரோபிள் கிளாஸ்க்கு போறது தான் த்ரோ அப்படிங்கிற கீவேர்டு. த்ரோ நியூ, உங்களுக்கு என்ன எக்ஸெப்ஷன் வேணும், என்ன எக்ஸெப்ஷன் நீங்க த்ரோ பண்ண போறீங்க, அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் இல்ல என்ன எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ண போறீங்களோ அந்த எக்ஸெப்ஷனோட நேம் உள்ள மெசேஜ், என்ன மெசேஜ் கொடுக்குறீங்களோ அந்த மெசேஜ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இல்ல வெறும் த்ரோ நியூ எக்ஸெப்ஷன் மட்டும் கொடுக்கலாம்ல இன்கேஸ் வந்து கொடுக்கலாம். ஏன்னா பேஸ் கிளாஸ். ஆமா ஓகே ஓகே ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்கன்னா இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் 18 அப்படின்னா ஏஜ் கிரேட்டர் தென் 18 இருந்தா மட்டும் தான் எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லாட்டி எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே சோ அந்த மாதிரி இது வந்து ஒரு லைன் அந்த இடத்துல மட்டும் தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே ஓகே சோ நெக்ஸ்ட் என்னன்னா த்ரோஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டு டிக்ளேர் த எக்ஸெப்ஷன். எக்ஸெப்ஷன் தான் நான் வந்து டிக்ளேர் பண்றதுக்காக யூஸ் பண்றது த்ரோஸ் அப்படிங்கிறது. இப்போ நீங்க ஒரு மெத்தட் எழுதுறீங்க கரெக்டா, மெத்தட் நேம்லாம் எழுதும் போது இப்போ எக்ஸாம்பிள் டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தட் எழுதுறீங்க அப்படின்னா இந்த மெத்தட்ல எனக்கு எக்ஸெப்ஷன் த்ரோ ஆக போகுது அப்படின்னா நான் அதை வந்து ஃபர்ஸ்டே வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். த்ரோஸ் இந்த எக்ஸெப்ஷன்லாம் இந்த இது த்ரோ பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது மெயினா எங்க யூஸ் பண்ணுவாங்க த்ரோஸ் அப்படிங்கிறதுனா ஜேடிபிசி கனெக்ஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஜேடிபிசி கனெக்ஷன்ல தான் எனக்கு எக்ஸெப்ஷன்ஸ் நிறைய த்ரோ ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைம்ல வந்து நான் த்ரோஸ் யூஸ் பண்ணி அந்த மெத்தட்ல நான் டிக்ளேர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஸோ எக்ஸெப்ஷன் நான் இந்த மெத்தட் த்ரோ பண்ண போகுது அப்படிங்கறத நான் ப்ரீவியஸாவே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இது வந்து அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷனுக்கான எக்ஸாம்பிள். லைக் நம்பரை நீங்க டிவைடட் வித் 0வால டிவைட் பண்றப்போ லைக் மேத்தமேட்டிக்கலா நீங்க ஏதாவது எரர்ஸ் மிஸ் பண்ணும்போது அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும். நல் பாயிண்டர் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்ல வந்து எம்டியா இருக்குது பட் நான் ஸ்ட்ரிங்கோட லென்த்தை ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்றேன். சோ அப்போ வந்து நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வரும். ஓகே சோ அதுக்கப்புறம் வந்து இது ஸ்ட்ரிங் நான் அதை இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணப்போ ட்ரை பண்றப்போ எனக்கு வந்து நம்பர் ஃபார்மேட் எக்ஸெப்ஷன். ஓகே இது அரே அவுட் ஆஃப் பவுண்ட் இண்டெக்ஸ், எனக்கு இல்லாத ஒரு இண்டெக்ஸ் நான் சர்ச் பண்ண ட்ரை பண்றப்போ அரே அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் எனக்கு த்ரோ ஆகும். இது நீங்க என்கவுண்டர் பண்ணிருப்பீங்க ஃப்ரீக்வென்ட்டா. ட்ரை அப்படின்னா ட்ரைக்குள்ளேயே இன்னொரு ட்ரை எழுதுது நீங்க கேட்ட மாதிரி. இது ஆல்ரெடி ஒரு அவுட்டர் ட்ரை இருக்குது,
ஸோ இதுக்குள்ள நான் இன்னர் ட்ரை எழுதுறேன், அதுக்கப்புறம் ஒரு கேட்ச், அந்த ட்ரைக்குள்ளேயே அந்த கேட்சும் எழுதி முடிச்சிடும். ஏன்னா ட்ரை ஃபாலோடு பை. சரி, ஓகே. இப்போ ஆக்சுவலா எனக்கு என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து எனக்கு 2 எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும் கரெக்டா? அரித்தமேட்டிக் எக்ஸெப்ஷனும் த்ரோ ஆகும், நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷனும் எனக்கு த்ரோ ஆகும். ஆனா நான் ப்ரோக்ராம ரன் பண்ணும்போது என்னால அட் அ டைம்ல என்னால ஒரு எக்ஸெப்ஷனை மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும். எனக்கு எக்ஸாம்பிள், எனக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல எக்ஸெப்ஷன் த்ரோ ஆயிட்டு அப்படின்னா எனக்கு அப்பவே வந்து கண்ட்ரோல் கேட்ச் பிளாக் வந்துடும். ஸோ இந்த ப்ரோக்ராமை நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறேன், அவுட்புட்டை மட்டும். ஓகே ஓகே. அரித்தமேட்டிக் எக்ஸெப்ஷன் டிவைட் பை 0 அரித்தமேட்டிக் எக்ஸெப்ஷன் எனக்கு எரர் த்ரோ ஆச்சு. இந்த வெல்கம் அப்படிங்கிறது கீழே இங்கே இருக்குது இந்த லைன். அதுக்கப்புறம் லைன்ஸ்மே ஃபைனலில இல்ல, சும்மா ப்ரோக்ராம் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் லைன்ஸ். எனக்கு இந்த இடத்துல எக்ஸெப்ஷன் த்ரோ ஆனனால எனக்கு ப்ரோக்ராம்ல இருக்க மித்த லைன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாம இல்ல, லாஸ்ட்ல இருக்க லைன் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஆக்சுவலா என்னன்னா அரித்தமேட்டிக் எக்ஸெப்ஷன் இருக்கு கரெக்டா? சோ இங்க நான் கொடுக்குறது என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் கொடுக்குறேன். அந்த மாதிரி கொடுங்க. அவ்வளவுதான். இப்போ ரன் திரும்ப பிரிண்ட் பண்றீங்க. எக்ஸிக்யூட்டே ஓகே. ஆகாது. இது என்ன ஆகாது, எக்ஸிக்யூட் ஆகாது. உங்களுக்கு இங்க எக்ஸெப்ஷன் கேட்சே ஆகாது. கேட்ச் ஆனாதானே உங்களுக்கு நெக்ஸ்ட் லைனுக்கு போகும். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா இங்க வரக்கூடிய எக்ஸெப்ஷனை நீங்க ஹேண்டில் பண்ணாதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லைனுக்கு போகும். இங்க வரக்கூடிய எக்ஸெப்ஷன் உங்களுக்கு ஹேண்டிலே ஆகல. ஏன்னா இங்க வர்ற எக்ஸெப்ஷன் உங்களுக்கு அரித்தமேட்டிக் எக்ஸெப்ஷன், நீங்க இங்க ஹேண்டில் பண்ணிதான் நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷன். ஓகே 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 ஃபைன் ஃபைன் ஃபைன். சோ இப்போ நம்ம இங்க இன்னொரு கேஷ் பிளாக்குமே எழுதலாம் கரெக்டா? சோ நான் வந்து இன்னொரு கேஷ் பிளாக் எழுதுறேன். நீங்க இங்க கேட்ச் பண்ணிருக்கிற வந்து நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷன் கேட்ச் பண்ணிருக்கீங்க, அது போக பேஸ் கிளாஸ் ஆஃப் எக்ஸெப்ஷன் கேட்ச் பண்ணிருக்கீங்க. சோ இங்க வந்து வந்து அரித்தமேட்டிக் எக்ஸெப்ஷன் கரெக்டா? சோ அரித்தமேட்டிக் எக்ஸெப்ஷனுக்கு நீங்க தனியா ஒரு கேட்ச் எழுதல. அப்படி இருந்துமே உங்களுக்கு அரித்தமேட்டிக் எக்ஸெப்ஷன் ஹேண்டில் ஆகி உங்களுக்கு வெல்கம் அப்படிங்கிறதும் பிரிண்ட் ஆயிருக்கு. என்ன ஏன் இப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னா பேஸ் கிளாஸ் ஆஃப் எக்ஸெப்ஷன் உங்களுக்கு கால் ஆயிருக்கு. ஸ்பெசிஃபிக்கா அந்த எக்ஸெப்ஷன் டைப்க்கான கேட்ச் உங்களுக்கு இல்ல அப்படின்னா பேஸ் கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா பேஸ் கிளாஸ்க்கான எக்ஸெப்ஷன் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஃபைன் ஃபைன் ஃபைன். இங்க இப்ப எனக்கு எக்ஸெப்ஷனே த்ரோ ஆகாது ஆக்சுவலா. ஏன்னா 50 டிவைடட் பை 1 கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகாது. ஸோ அதனால எனக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகுது. ஃபைனல் பிளாக்ல உள்ள கோடும் ரன் ஆகுது. அதுக்கப்புறம் நார்மல் ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய ரிமைனிங் லைன்ஸ்மே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. இன்கேஸ் இங்க எக்ஸெப்ஷன் த்ரோ ஆனாலுமே எக்ஸெப்ஷன் த்ரோ ஆயிருக்கு, ஃபைனல் பிளாக்கோட கோட் எனக்கு ரன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு நார்மல் ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய ரிமைனிங் லைன்ஸ் ஆஃப் கோடுமே எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ அதான் ஃபைனல் பிளாக்கோட பர்பஸ். ஓகே.
இங்க அவுட்புட் பாருங்க. எனக்கு இங்க வெளியே எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகல. ஸோ 50 எனக்கு டைரக்டா பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய நெஸ்டட் ட்ரைல எனக்கு எக்ஸெப்ஷன் த்ரோ ஆயிருக்கு. ஸோ அதனால எனக்கு என்ன ஆயிருக்குன்னா இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலா இது எக்ஸெப்ஷனும் த்ரோ ஆகல. இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆனது எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும். ஏன்னா லென்த் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணாதானே எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும். இங்க த்ரோ ஆயிருக்கு எக்ஸெப்ஷன். நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் த்ரோ ஆயிருக்கு. ஸோ அதனால அது கேட்ச் ஃபைனலி பிளாக் எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. நெஸ்டட் ட்ரை அப்படிங்கிறது நெஸ்டட் உள்ள இருக்கக்கூடிய ஃபைனலி பிளாக். அதுக்கப்புறம் எனக்கு வெளியே இருக்கக்கூடிய ட்ரையோட ஃபைனல் பிளாக்மே எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. நார்மல் இதுவுமே எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஓகே ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்குதா உங்களுக்கு? ட்ரை எக்ஸ் கேட்ச் ஃபைனலி இந்த மூணுல ஓகே த்ரோ கீவேர்ட் யூஸ் பண்ணி எப்படி எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். த்ரோ அப்படின்னா என்னன்னா அது வந்து ஒரு கீவேர்ட் தான். த்ரோபிள் கிளாஸ்க்காக நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அது வழியா நான் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்றேன். ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம்? நியூ அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். கரெக்டா? ஆமா ஸோ அதனால த்ரோ நியூ உங்களுக்கு என்ன எக்ஸெப்ஷன் நீங்க த்ரோ பண்ண போறீங்களோ அந்த எக்ஸெப்ஷனோட நேம், அதுக்கப்புறம் உள்ள நீங்க என்ன மெசேஜ் கொடுக்குறீங்களோ அந்த மெசேஜ், இந்த மெசேஜ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா அந்த எக்ஸெப்ஷனை நான் த்ரோ பண்றேன். ட்ரை கேட்ச் இப்போ நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா எனக்கு அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. ஸோ அதனால நானே ஒரு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணிட்டேன். எனக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா நான் வந்து எக்ஸெப்ஷன் எங்கேயுமே ஹேண்டில் பண்ணவே இல்லை. ஓகே 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 இது ஜென்ரலா உங்களுக்கு எக்ஸெப்ஷன் எப்படி த்ரோ ஆகுமோ அதே மாதிரி தான் த்ரோ ஆகும். பிளஸ் நீங்க கொடுத்த அந்த லைனுமே உங்களுக்கு மெசேஜா பிரிண்ட் ஆகும். பர்சன் இஸ் நாட் எலிஜிபிள் டு vote அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து த்ரோ கீவேர்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா த்ரோஸ். த்ரோஸ் வந்து யூஸ் டு டிக்ளேர். நம்ம வெறும் டிக்ளேர் மட்டும் பண்றதுக்காக யூஸ் பண்றது. இப்போ எக்ஸாம்பிள் இங்க ஒரு மெத்தட் எழுதுறேன் அப்படின்னா மெத்தட்லயும் நீங்க த்ரோஸ் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணலாம். கிளாஸ்லயுமே த்ரோஸ் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணலாம். இந்த கிளாஸ்லயே எனக்கு எக்ஸெப்ஷன் த்ரோ ஆக சான்சஸ் இருக்கு அப்படின்னா நான் த்ரோஸ் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் அதை த்ரோ கீவேர்ட் யூஸ் பண்ணியும் த்ரோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க ஃபங்க்ஷன் டிக்ளேர் மட்டும் பண்ணுவீங்கல்ல, சோ அதே மாதிரி வெறும் டிக்ளேர் மட்டும் தான் பண்ணும். இந்த ஃபங்க்ஷன் இந்த எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ண போகுது அப்படிங்கறத டிக்ளேர் மட்டும் தான் பண்ணும். அதை நம்ம த்ரோ பண்ணணும்னா எய்தர் நீங்க ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணி த்ரோ பண்ணி கேட்ச் பண்ணணும், அப்படி இல்லாட்டி த்ரோ கீவேர்ட் யூஸ் பண்ணி த்ரோ பண்ணணும். அவ்வளவுதான். மித்தபடி நீங்க கேட்ச் பண்றது த்ரோ பண்றது எல்லாமே ஜெனரலா த்ரோ யூஸ் பண்ணி இல்ல ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணி த்ரோ அண்ட் கேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே